துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா 66:13 சொல்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒரு தாய் தன் மகனை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஐ கம்பட் யூ. எனக்கு என் தாய் மிகவும் அருமையானவள். காரணம், நான் அவர்களுக்கு ஒரே பையன். 1977 ஆண்டு என் தாய் மரணப்படுக்கையானார்கள், மூர்ச்சி ஆகிவிட்டார்கள். ஒரு நாள் இரவு விடியற்காலம் 3:30 மணி இருக்கும். நர்ஸ் வந்து என்னை எழுப்பினாள். பிரதர், உடனே வாங்க, அம்மா இவ்வளவு நாள் மயக்கமா இருந்தாங்க, இப்ப மயக்கத்திலேயே காலமாகி விடுவாங்க போல இருக்கு, வாங்க, கடைசி நேரம், மூச்சொடுங்கும் நேரம், பக்கத்தில் இருங்க என்று சொன்னார். நான் ஓட்டமாய் ஓடினேன். என்னையும் அறியாமல் என் தாயின் காதில் அம்மா அம்மா என்று சொன்னேன். ஒரு கணம் என்னை மறந்து, எத்தனை வயதானாலும் தாய் தாய் தானே, அம்மா என்று சொன்னேன். எத்தனையோ மணி நேரம் அல்லது நாட்கள் மதி மயங்கி இருந்த என் தாய் உடனே கண் விழித்தாள். எப்பா என்று சொன்னார்கள். அவ்வளவுதான். அடுத்து என்ன சொன்னால் தெரியுமா? எப்பா நீ சாப்பிட்டியா? எப்பா நீ சாப்பிட்டியா? என் கையை இறுக பிடித்துக் கொண்டாள். எப்பா நீ சாப்பிட்டியாப்பா? தன் உயிர் போகும் நேரத்திலும் கூட மகனை தேற்ற வேண்டும் ஒரு எண்ணம். அதுதான் தாயின் உள்ளம். சிலுவையில் தொங்கும் அருள்நாதரை பாருங்கள், மனிதனாய் இறங்கி வந்த யெகோவாவை பாருங்கள். யோவான் 19:26-27 பாருங்கள். தன் அன்பு சீடன், தன் மார்பில் சாய்ந்து இளைப்பாறுதல் பெற்ற அன்பு சீடன் யோவான் அங்கு நிற்பதை பார்க்கிறார். யோவான் 13:23-25 படி எப்பொழுதும் அவனுடைய மார்பில் சாய்ந்திருந்த அன்பு சீடன் அந்த கடைசி நேரத்திலும் அவனை பார்த்து, யோவான், நீ என்னை நினைத்து அழுவது எனக்கு தெரியும், நீ உன் தாயை போல என்னை நேசித்த என் மார்பில் இளைப்பாறினான், உன்னை நான் தனியே விட்டு எப்படி போவேன்? அதோ என் தாய், இனி அவள் மார்பு உனக்கு அடைக்கலமாய் இருக்கட்டும். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நானும் உங்களை தேற்றுவேன். கூட்டங்கள் முடிவடையலாம், கர்த்தர் உங்களோடு வருவார். ஐயோ, எனக்கு யாரும் உதவி இல்லை, எனக்கு ஒரு நல்ல வார்த்தை பேச யாரும் இல்லையே என்று நீங்கள் தனித்து புலம்பும் பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் அவர் இறங்கி வருவார், உங்களோடு பேசுவார், ஒரு வழியை திறப்பார். நம்மை தாயை போல ஆற்றி தேற்றும் ஒரு தேவன் உண்டு. பிரியமானவர்களே, ஒரு பழைய கீர்த்தனையை நான் உங்கள் நினைவிற்கு கொண்டு வர விரும்புகிறேன். தாயை போல, தகப்பனை போல நம்மை நேசிப்பவர் அவர்தான் உங்களோடு கூட வந்து உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்க போகிறவர். வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு வல்ல தாரகமே, தன்னுயிரின் விட்ட பொங்கே சொன்னாத அள்ளுவாரோ அன்பு கொள்ளவர் மீதே, அள்ளுவாரோ அன்பு கொள்ளவர் மீதே, பெற்ற பிதா போலும் குற்றம் எண்ணாரே, பிள்ளையாகில்லவர் தள்ளி விடாரே, Amen, Jesus. சூரன் சாதித்தும் மீது வலை வீசினாலும் சோராதே இயேசு பரன் தஞ்சம் விடாதே, சோராதே இயேசு பரன் தஞ்சம் விடாதே.
ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஏசப்பா, மது பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மது பிள்ளைகளுக்கு நீர் அளந்து 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 கொடுக்கிறவர் அல்ல. நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனப்பா. வர்ஷிக்க பண்ணும், வர்ஷிக்க பண்ணும். குழந்தை இல்லாத மக்களுடைய கர்ப்பத்தை தொடும், குழந்தையை உருவாக்கும் ஏசப்பா. அவளுக்கு குழந்தையை தாரும் தாரும் தாரும், அற்புதமாக தாரும். தத்தெடுக்க போகிறோம் என்று சொல்லுகிறவர்களுக்கும் நல்ல குழந்தையை தாரும் ஏசப்பா. ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாக குழந்தையை ஆசீர்வத்து அவர்களுக்கு தாரும். நன்மையினால் நிரப்பும் ராஜா, நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். அப்படியே சுவாமி, அவள் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக வேண்டிய பணம், வேண்டிய உயர்வு, வேண்டிய சமாதானம், வேண்டிய சுகம் அவர்களுக்கு தாரும் ஏசப்பா. தேவ தயவு பிள்ளைகள் மீது இறங்குவதாக. அவள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். நீர் கூட இருப்பதை பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். அது பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.